இன்னைக்கு ஒரு குட்டி கிருஷ்ண ஜெயந்தி விழா பார்க்கலாமா. இது வந்து கல்யாணம் ஆகி என்னோட செகண்ட் கிருஷ்ண ஜெயந்தி. ஆக்சுவலாக வந்து அம்மா வீட்டில் கிருஷ்ண ஜெயந்திலாம் கொண்டாட மாட்டோம். ஜஸ்ட் அந்த மேக்கப்லாம் மட்டும் குழந்தைங்களுக்கு போட்டு விடுவோம். அதோட எங்கள் வேலை முடிஞ்சது. இங்கே தான் வந்து மாமியார் வீட்டு சைடில் தான் வந்து கிருஷ்ண ஜெயந்திலாம் வந்து ப்ராப்பராக கொண்டாடுவாங்க. ஸோ அதுக்காக தான் இன்றைக்கி வந்து ஃபர்ஸ்ட்டே வந்து இந்த பலகாரம்லாம் வந்து ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சாச்சு. என்னதான் கடையில் வாங்கினாலும் வீட்டில் வந்து ஒரு நாள் செஞ்சு இது பண்ணும்போது அது ஒரு தனி ஆனந்தம் தான். பட் வேலை தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். எனக்கு பெருசாக வேலை இல்லை, எல்லாமே மாமியாரோட ரெசிபி தான். ஜஸ்ட்டு பொரிக்கிறது மட்டும் தான் என்னோட வேலை ன்றனால பெருசாக தெரியல. ஃபஸ்ட்டு வந்து கார சீடை, அதுக்கப்புறம் ஸ்வீட் சீடை, இந்த ரிப்பன் பக்கோடா, ரவா லட்டு எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. சைட்லேயே எங்கள் குழந்தைக்கு வந்து ஜூனியருக்கு வந்து கஞ்சியும் ரெடி பண்ணியாச்சு. இது வந்து அடுத்த நாள் என்னோட மெயின் வேலை வந்து இந்த குலோப் ஜாமுன் போடுறது தான். எனக்கு கொஞ்சம் நல்லா வரும், ஸோ அதை வந்து போடலாம் சொல்லிட்டு ரெடி பண்ண ஆரம்பிச்சாச்சு. நான் எப்பயுமே குலோப் ஜாமுனுக்கு வந்து பால் போட்டு தான் மிக்ஸ் பண்ணுவேன். அது வந்து இன்னும் சாஃப்டாகவும் டேஸ்ட் நல்லா இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகும். இந்த பெரிய உருண்டை எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா எனக்காக தான். எனக்கு வந்து இந்த மாதிரி பெருசாக போட்டு அது உள்ளே நோண்டி நோண்டி சாப்பிட்றது பிடிக்கும். இந்த மாதிரி யாருக்குன்னா பிடிக்கும்னா கண்டிப்பாக சொல்லுங்கள். அப்படியே பொரிச்சு சைட்லேயே வந்து நம்மளுக்கு பாகும் நல்லா ரெடி பண்ணியாச்சு. நான் எப்பயுமே அப்படின்னா பொரிச்சிட்டு மொத்தமாக எடுத்து வச்சு அப்படியே பாகில் போட்டுருவேன். பாகு ஆறின வரைக்கும்லாம் நான் வெயிட் பண்ண மாட்டேன். மேக்ஸிமம் அப்படியே போட்டு ஊற விட்டுருவேன். நீங்கள் எப்படி செய்வீங்கன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் மறக்காமல் சொல்லுங்கள் உங்கள் வீட்டு கிருஷ்ண ஜெயந்தி எப்படி போச்சுன்னு. உங்கள் வீட்டில் லிட்டில் கிருஷ்ணா இருக்காரா இல்லை லிட்டில் ராதை இருக்காங்களான்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். இந்த பலகாரம் கூட செஞ்சிடலாம். இதெல்லாம் விட பெரிய டார்கெட்டு எங்கள் ஜூனியரை ரெடி பண்ணுறது தான். சின்ன வயசாக இருந்தால் குழந்தையாக இருக்கும் போது அவங்க மாட்டு படுத்துட்டு இருப்பாங்க, எதையாவது வேடிக்கை பார்த்துட்டு அழகாக ரெடி பண்ணிடலாம். கொஞ்சம் பெரியவங்களாக இருந்தால் புரிய வச்சாவது ரெடி பண்ணிடலாம். நடுவில் இருக்கிறதுனால அவர் புரிய வைக்க முடியல, ஒழுங்காக கோஆப்ரேட்டும் பண்ண மாட்டாரு. தூங்க வச்சு நான் ரெடி பண்ணுறதுக்குள்ளே பாடப்பட்டுட்டேன். இது அடுத்த நாள், அதாவது கிருஷ்ண ஜெயந்தி நாள். காலையிலே எழுந்து குளிக்கிறதுக்கு முன்னாடி முதல்ல மாப்லாம் போட்டாச்சு. பிகாஸ் கண்டிப்பாக வேர்க்கும். ஸோ குளிக்கிறதுக்கு முன்னாடி அதை பண்ணிடலாம் சொல்லிட்டு முடிச்சுட்டு குளிச்சுட்டு வந்த உடனே பூஜை சாமான்லாம் ரெடி பண்ண ஆரம்பிச்சாச்சு. ஃபுல்லாக கழுவி போட்டுலாம் வச்சு ரெடி பண்ணிவிட்டு வெளியே வந்து கோலெல்லாம் போட்டு அழகாக ஏதோ எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு கோலெல்லாம் போட்டு ரெடி பண்ண ஆரம்பிச்சாச்சு. இதுதான் ஃபைனல் அவுட்புட். எனக்கு தோன்ற டிசைன்லாம் போட்டு ஒரு மாதிரி கோலம் மாதிரி எடுத்துகிட்டு வந்துட்டேன். அதை முடிச்சுட்டு இந்த அரிசி மாவு கோலம் தான் மெயின். வெளியே போடலாம் தான் பிளான் பண்ணோம். பட் வந்து மேடும் பள்ளமாக இருக்கிறனால அவ்வளோவா வாட்டப்படாதுன்னு சொல்லிட்டு அங்கே நார்மலாக கோலம் போட்டுட்டு நடுவில் வந்து இந்த வெராண்டார் சொல்லுவாங்கள்ல அந்த வாசல் கிட்ட மட்டும் இந்த மாதிரி அரிசி மாவு கோலம் போடலாம் சொல்லிட்டு ரெடி பண்ண ஆரம்பிச்சாச்சு. ரெஃபரன்ஸ் நம்ம கூகுள் தான் வழக்கம் போல். அதில் வந்து கிருஷ்ணர் பாதம் போட்ட மாதிரி ஒரு கோலம் வந்தது, அழகாக இருந்தது. ஸோ அதை பண்ணலாம் சொல்லிட்டு தான் ரெடி பண்ண ஆரம்பித்தேன். ஃபஸ்ட்டு போடும்போது என்னவோ மாவு தண்ணியாக இருக்கிற மாதிரி தான் இருந்துச்சு, என்னடா இது அப்படின்ற மாதிரி தான் ஃபீல் ஆச்சு. பட் போட்டதுக்கப்புறம் சூப்பராக இருந்தது, நல்லா பளிச்சுனே இருந்தது. இது தெரியாமல் எக்ஸ்ட்ரா வேறு மாவு போட்டு கலக்கி விட்டேன், நல்லா திக்காக இருக்கணும்னு சொல்லிட்டு. நான் எப்பயுமே அரிசி மாவில் கோலம் போடுறேன்னா துணி யூஸ் பண்ண மாட்டேன். ஜஸ்ட்டு லைட்டாக அப்படியே அள்ளிட்டு நம்ம நடுவு விரல் வச்சே போடுவேன். அது எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் போடுவீங்கன்னா எப்படி போடுவீங்கன்றதை மறக்காமல் சொல்லிட்டு போங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன். இதுதான் ஃபைனல் அவுட்புட் இந்த கோலத்தோட. இன்னும் போட்டதுக்கப்புறம் அதை முடிச்சுட்டு பாதம் போட ஆரம்பிச்சாச்சு. ஆக்சுவலாக நாங்கள் பிளான் பண்ணது எங்கள் ஜூனியரை வச்சு நடக்க வச்சிடலாம் தான் சொல்லிட்டு பிளான் பண்ணோம். பிளானிங்லாம் நல்லா தான் இருந்தது. பட் இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது அது செட் ஆகலை. எவ்வளோ ட்ரை பண்ணோம், பட் அவர் ரொம்ப கத்த ஆரம்பிச்சிட்டாரு. ஃபஸ்ட்டு பாதம் மட்டும் ஃபார்மாலிட்டிக்கு அவர் வச்சுட்டு மீதி ஃபுல்லாக நானே உட்காந்து போட்டுட்டு இருந்தேன். தண்ணியாக இருக்குன்னு கரைச்சி மாவு தான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போயிடுச்சு. சரி அது எதுக்கு என்ன சும்மா ஊற்றுறதுக்கு பதிலாக அதை மாதிரி செடிக்கிட்ட ஊற்றி வைப்போம், எறும்பாவது சாப்பிடுமேன்னு சொல்லிட்டு அங்கே ஊற்றி வச்சுட்டேன். இதுதான் என்னோட ஃபைனல் அவுட்புட். மொத்தமாக கோலம் இப்படி தான் இருந்தது வெளியிலேருந்து உள்ள வரைக்கும். அந்த ஃபஸ்ட்டு பாதம் மட்டும்தான் எங்கள் ஜூனியருது. மீதி ஃபுல்லாக நான் தான் மாங்குன்னு வச்சுருந்தேன். சுத்தமாக முடியல. முடிஞ்ச அளவுக்கு கேப் விட்டு வைப்போம்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி வச்சுட்டேன். பட் நல்லா தான் இருந்தது பாதம். நீங்கள் இந்த மாதிரி கிருஷ்ணர் பாதம் வைப்பீங்கன்னா எப்படி வைப்பீங்கன்னு மறக்காமல் சொல்லிட்டு போங்க. உங்கள் ஜூனியர்ஸை வச்சு வைப்பீங்களா இல்லை நீங்களே தான் வைப்பீங்களான்றதையும் சொல்லிட்டு போங்க. அதை முடிச்சுட்டு அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக எங்கள் ஜூனியரை ரெடி பண்ண வந்தாச்சு. சார் எப்போடா தூங்குவார்னு வெயிட் பண்ணியிருந்தேன். தூங்கினவுடனே மேக்கப்லாம் போட்டு ரெடி பண்ணி அவரை தூங்க வச்சுட்டு அப்படியே கடைக்கு கிளம்பியாச்சு. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா கிருஷ்ணர் வாங்குறதுக்கு தான். இதுதான் ஃபைனல் அவுட்புட். அந்த கோலம் நல்லா பளிச்சுன்னு வந்ததுக்கப்புறம் இப்படி தான் இருந்தது. எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு போங்க. இதுதான் எங்கள் வீட்டு லிட்டில் கிருஷ்ணர். ரொம்ப குட்டியாக தான் வாங்கியிருந்தோம். நெக்ஸ்ட் இயர் நல்லா பெருசாக வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிவிட்டு இந்த வாட்டி குட்டியாக வாங்கிட்டோம். இந்த கடையில் தான் வாங்கியிருந்தேன். அந்த தெருவே தேடி அலசனத்தில் இந்த ஒரு கடையில் தான் கம்மியாக இருந்த மாதிரி இருந்தது. ஸோ அப்படியே வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. வந்து எங்கள் குட்டி கிருஷ்ணர் அழகாக ரெடி பண்ணி பூஜையும் போட்டாச்சு. எங்களோட கிருஷ்ண ஜெயந்தி சூப்பராக முடிஞ்சது. உங்கள் கிருஷ்ண ஜெயந்தி நீங்கள் கொண்டாடுவீங்களா மாட்டிங்களான்றது முதல்ல சொல்லுங்கள். அப்புறம் உங்கள் கிருஷ்ண ஜெயந்தி எப்படி போச்சுன்றதை சொல்லுங்கள். நீங்கள் என்ன பலகாரம்லாம் செஞ்சு சாமி கும்பிடுவீங்கன்றதையும் சொல்லிட்டு போங்க. இந்த வீடியோவில் நேரம் பார்த்ததுக்கு நன்றி. டாட்டா.